எல்லாருக்கும் வணக்கம். தரணி அக்ரிலைஃப் சேனலுக்கு ஸ்வாகத்தம். இன்று நம்ம சில விவசாய முறையால் பூச்சி எண்ணிக்கையை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்ப்போம். முதல்ல கரெக்ட் ஸ்பேசிங், அதாவது செடிகள் நடுவில் சரியான தூரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விதை போடும்போது இல்லாட்டி நாட்டும் போது செடிக்கும் நடுவில் பொறுமையான தூரம் கொடுக்கணும். அப்போதான் காற்று சிறந்த மாதிரி சுத்தும். அதே மாதிரி நோய்களும் பூச்சி தாக்குதலும் ரொம்ப கம்மியாகும். அதான் செடிகள் ரொம்ப கிட்டையா வச்சா ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதம் அதிகமாகி பூச்சி எண்ணிக்கை அதிகமாகும். அதே மாதிரி வைரஸும் சீக்கிரமா பரவும். இன்னொரு முக்கியமான விஷயம் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது செடிகளுக்கு சரியான அளவுல தண்ணி கொடுக்கறது. செடிகளுக்கு தேவையான அளவு விட அதிகமா தண்ணி கொடுத்தா வேர் அழுகிறது, வேர்பூச்சி, சாறு உளிஞ்சிற பூச்சி அதிகமா வரும். அதே மாதிரி தண்ணி குறைவா கொடுத்தா செடிகள் பலவீனமாகி சாகுற அளவுக்கு வரும். ஸோ எப்போவுமே வயலில் தேவையான அளவுக்கு மட்டும்தான் தண்ணி கொடுக்கணும். இப்படி செடிக்கு நடுவில் தூரமும் தண்ணி கொடுக்குற முறையும் சரியாக ஃபாலோ பண்ணினா பூச்சி எண்ணிக்கை ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதோட பூச்சி மருந்து மேலே செலவும் கம்மியாகும். இந்த மாதிரி விவசாய குறிப்புகளுக்காக தரணி அக்ரிலைஃப் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.